أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த அமர்வின் மூலம் எம்முடைய ஈமானிய உணர்வுகளுக்கு உயிரூட்டி உணர்வூட்டி சத்தியத்தின் வழியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உபதேசம் செய்கின்ற எனக்கும் செவிமடுக்கின்ற உங்களுக்கும் பயன் தர வேண்டும் என்றிருந்தால் நாம் தக்வாவுடன் எதையும் செய்ய வேண்டும். அது உபதேசத்தை செவிமடுப்பதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, தக்வா உணர்வோடு செய்கின்ற போதுதான் அது சரியாக அமையும், அது வெற்றியிலே முடியும். எனவே இந்த உலகத்தில் நாம் நல்லவர்களாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற தகுதியானவர்களாக வாழ்ந்து அந்த நிலையிலேயே மரணித்து நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்துக்குள் நுழைய வேண்டும் என்றிருந்தால் தக்வாவோடு இந்த உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூல் ஏவிய ஏவல்களை எடுத்து நடக்கின்ற உணர்வு, நரகத்தை பயந்து சுவர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம், இவையெல்லாம் உள்ளடங்கிய ஒரு உணர்வு சார்ந்த விடயம்தான் தக்வாவாகும். அந்த தக்வா உணர்வை உயிரோட்டமாக நாம் எப்போது வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உரமூட்டுகின்றவைகளாக இந்த உரைகள் எமக்கு அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளோடு நாம் எந்த ஒரு நல்ல உரையையும் கேட்கின்ற போது அந்த மனநிலையில் இருந்து அல்லாஹ் இதனால் எனக்கு மறுமை பயனையும் இன்மையில் அந்த மறுமைக்கு வெற்றி அடையக்கூடியவாறு இந்த உலகத்தை அமைத்துக் கொள்வதற்கான வழியையும் தர வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் இதையும் செவிமடுக்கின்ற போது அல்லாஹ் அதில் வெற்றியை தருவார் என்கின்ற ஒரு நினைவூட்டலை எனக்கும் உங்களுக்குமாக செய்து கொண்டோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஒரு விடயம் பற்றி நாம் நினைவூட்ட வேண்டிய ஒரு கடமைப்பாடும் அல்லது விழிப்புணர்வு வழங்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டோடு நாம் இருக்கின்றோம். எங்கள் கைகளுக்குள் திணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கருவி எம் வாழ்க்கையின் போக்கை தலைகீழாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் மறு உலகம் இரண்டுடைய வெற்றி பாதையை விட்டும் எம்மை திசை திருப்புகின்ற அடிப்படையில் அந்த கருவி எம்மை வழிநடாத்தி கொண்டிருக்கிறது. அந்த கருவியின் ஊடாக நாம் கையாளுகின்ற வழிமுறைகள் அந்த போக்கிலேயே தொடர்ந்து போயினால் எம்மை நரகப்படை உலைக்குள் தள்ளிவிடுமோ என்கின்ற ஒரு அச்சகரமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. அதை பற்றி நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி எனக்கும் உங்களுக்குமாக நினைவூட்ட விரும்புகின்றேன். பொதுவாக சமூக வலைத்தளங்களுடனான இந்த சமுதாயத்தினுடைய உறவு அல்லாஹ்வுடனான உறவிலிருந்தும் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுடனான உறவிலிருந்தும்
எம்மை துண்டித்து தூரமாக்கிக் கொண்டிருப்பதை என் கண்முன்னாலும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நவீன ஆய்வுகளும் அதனை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. சமூக தொடர்பு சாதனங்கள் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சமூகங்களுக்கிடையில் தொடர்பை துண்டிக்கும் சாதனமாக, எம் வாழ்வில் சதி செய்யும் ஒரு சாதனமாக இந்த சமூக வலை தொடர்புடனான உறவுகள் இருப்பது இன்று ஊர்ஜிதப்பட்டு கொண்டு வருவதை அவதானிக்க முடிகிறது. பொதுவாக சமூக வலை தளங்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு காலத்துல உலகத்தின் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இல்லாத ஒரு காட்சியை காண வேண்டும் என்றால் தியேட்டர்களுக்கு சென்று படம் பார்த்து வந்த காலம் இருந்தது. பின் அது சின்ன பொட்டியாக மாறி தொலைக்காட்சி பொட்டியாக எம் வீடுகளுக்குள் வந்தது. அது வேறு வடிவம் எடுத்து கம்ப்யூட்டர் வடிவமாகி அது வீடுகளின் தொலைக்காட்சி இருக்கின்ற இடத்தில் கம்ப்யூட்டரும் அந்த தொலைக்காட்சியில் பார்க்க முடியுமானவற்றை அவற்றிலும் பார்க்க முடியுமான ஒரு சூழலை உருவாகியது. அதற்கு பின் மேசையில் இருந்ததெல்லாம் மடிக்கணனிகளாக மாறி லேப்டாப் என்று மடிக்குள் தூக்கி திரிகின்ற ஒன்றாக மாறியது. பின் அவை சுருங்கி ஃபார்ம் டாப் என்பார்கள், கைக்குள் அடக்கமான வடிவத்திலே அது மாறியது. பின் அதனுடைய நவீன வடிவமாக மொபைல் போன் அல்லது கையடக்க தொலைபேசி என்று நாம் சொல்கின்ற தொலையில் இருக்கின்றவர்களோடு பேசுவதற்கென்று தயாரிக்கப்பட்ட கருவி, பேசுவதும் அதில் ஒரு பங்கு என்று பேசுவதை சுருக்கி அதற்குள் எம்மை மூழ்குவதற்கு ஆக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கருவியாக மாறியிருக்கிறது. இந்த தொலைபேசி அல்லது ஐபேட் என்று சொல்றது நம்முடைய வீடுகளிலே பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடியவைகள், அல்லது இந்த லேப்டாப், இந்த தொலைக்காட்சி பெட்டிகள், பொதுவாக வீடுகளில் இந்த தொலைக்காட்சி பெட்டிகள் எல்லாம் தூசி பிடித்து ஒரு ஓரத்தில் கிழவிகள் பார்க்கின்ற ஒன்றாக அல்லது வயது போனவர்கள் பார்க்கின்ற ஒன்றாக மாறிவிட்டது. ஐபேடுகளும் தொலைபேசிகளும் கையிலே தூக்கி திரிகின்ற ஒரு கரியாக எங்களை தலைகுனிய செய்து தலை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் ஆக்கி ஒரு கருவியாக மாறியிருக்கிறது. நான் பேச போகின்ற செய்தி, இதிலிருந்து நானும் விடுபட்டவன் அல்ல, நீங்களும் விடுபட்டவர்கள் அல்ல. அதே போன்று நம் யாருக்குமே தெரியாத ஒரு விடயமும் அல்ல, பிழைதான், ஆனால் விடுபட முடியாமல் இருக்கிறது என்று போதை வஸ்துக்கு அடிமையானவன் போன்று இந்த போதைக்குள் சிக்கி சீரழிகின்ற ஒருவர்களாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களும் மாறி வருகின்ற ஒரு காலத்தில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அதை அணுக வேண்டிய கட்டாய தேவை நமக்கு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் வழிகாட்டி இருக்கின்ற இஸ்லாம் மனிதனுக்கு ஒவ்வொன்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற இவ்வாறான விடயங்களுக்கும் வழிகாட்டி இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக இதற்கு ஷபக்கா என்ற அரபியிலே சொல்வார்கள், இணையம் அல்லது நெட்வொர்க் சிஸ்டம் என்று சொல்வார்கள். நெட் வலையமைப்பு. உண்மையிலே சரியாகத்தான் பெயர் வைத்திருக்கிறார்கள். மனிதர்கள் தன்னை ஒரு வலைக்குள், யாரோ வீசிய வலைக்குள் சிக்கி அப்படி அடிமைப்படுத்தப்பட்ட மாதிரியான ஒரு வலைக்குள் கிடக்கிறார்கள். இது நாம் போட்ட வலை அல்ல, நமக்கு போடப்பட்ட வலைகளுக்குள் சிக்கி அப்படியே நாம் அடிமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். வெளியே வர முடியாமல், வெளியே தலை காட்ட முடியாமல், வெளி உலகத்தை பற்றி சிந்திக்க முடியாமல், அது மாத்திரமல்லாமல்
நாம் எம் நேரம் காலம் சிந்தனைகளை சரியான வழியில் செயல்படுத்த முடியாமலும் நாம் சிறைபிடிக்கப்பட்டுள்ளோம். இன்னொரு வகையில் நாம வலை வீசுற ஆட்களாக இருந்தால் நெட்வொர்க் என்கின்ற இந்த இணையம், இந்த வலைத்தளம், இந்த சமூகவியலில் தேடுகின்ற இந்த கூகுள்ல போய் அல்லது யூடியூப்ல போய் அல்லது ஏனைய இணையதளங்கள் ஊடாக நாம் தேடுவதற்காக ஏதாவது ஒன்றை தேடினால், அந்த வலைக்குள் நாம் போனால், நாம் வீசுகிற வலைக்குள் குப்பைகளும் கூழாங்களும் நஞ்சிகளும் நாசமாக்கக்கூடியவைகளும் வருகின்றன. அத்தனையும் நுகர்கின்ற ஒரு வாடிக்கையாளராக நாம் மாறி நாம் போடுற வலைக்குள் வருவதை எல்லாம் பயன்படுத்துகின்றவர்களாக மாறி இருக்கிறோம். ஒன்று, நமக்கு போட்ட வலையில் நாம் சிக்கி சமூக வலைத்தளங்களுக்குள் நுழைந்து நாம் அதன் அடிமைகளாக மாறி இருக்கிறோம். அதை பயன்படுத்துவதற்காக அந்த வலைத்தளங்களுக்குள் நாம் தேடுகின்ற போது அது எம்மை மிக அழகாக திட்டமிட்டிருக்கிறார்கள். எங்களை நாம் ஒரு பயான தேடி போவோம், 2 பயான் பார்ப்போம், 3வது பயான் பார்ப்போம், 4வது ஒரு ஜோக்கு வரும், ஒரு சமூக செய்தி வரும். அப்படியே போகல அது எம்முடைய என்ன நோக்கத்தில் அந்த வலைத்தளங்களுக்குள் தேட சென்றோமோ அந்த பாதையிலிருந்து எம்மை மெதுமெதுவாக நகர்த்தி போய் 4வது 5வது காட்சிகள் என் மார்க்கத்துக்கு முரணான, எம் மனதுக்கு விரோதமான, ஒழுக்கத்துக்கு எதிரான, இந்த மார்க்கம் எதையெல்லாம் தடுத்ததோ அதையெல்லாம் தாராளமாக ஹலாலாக்குகின்ற பார்க்கின்ற ஒரு சூழல் இன்று இந்த இணையதளங்களினூடாக மாற்றப்பட்டிருப்பதை காணலாம். ஒரு காலத்துல தியேட்டர்களுக்கு படம் பார்க்க போனதற்காக அல்லது இந்த கொட்டில்களிலே படம் பார்க்க போனதற்காக அல்லது இந்த ஊரிலே 4-5 டிவிகள் இருக்கும் ஊருக்குள், அங்கு டிவிகள் இருக்கின்ற வீடுகளுக்குள் தேடி படம் பார்க்க போனதற்காக பாப்பாமார்களால் துலாக்கால்களில் கட்டி வைத்து அடிக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றன. நாம் எல்லோரும் பெரும்பாலும் கண்ட காட்சிகள் இவை. ஆனால் அன்று ஓடிய படங்களும் காட்டப்பட்ட காட்சிகளும் இன்று இருப்பவர்கள், அதாவது அன்று இருப்பவர்கள் இன்று உள்ள படங்களையும் காட்சிகளையும் அதில் வருகின்ற செய்திகளையும் கண்டால் எல்லாவற்றை விட்டும் அவுத்தறிந்து விட்டு ஆடுகின்ற காட்சிகளாக காண்பார்கள். ஆனால் அன்று பகிரங்கமாக எல்லோரும் ஒன்றாயிருக்க பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த நிலையில் மாறி கைக்குள்ளே கொடுத்து எங்கேயாவது போய் ஒளித்திருந்து கொண்டு உனக்கு வேண்டிய ஆத்தத்தை எல்லாம் பாரு என்று திறந்து கொடுக்கப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு நெற்றுக்குள், ஒரு வலைக்குள் நாம் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். கண்கள் காண பூசிய, பகிரங்கமாக பார்ப்பது என்பது கேவலமாக தெரிந்த காட்சிகள் பார்த்து பார்த்து அது பாவமில்லை என்கின்ற உணர்வை நோக்கி நகர்த்தப்பட்டு விட்டன. அந்நிய பெண்களையோ அந்நிய மார்க்கத்துக்கு விரோதமான காட்சிகளையோ காண்பது கூடாது என்கின்ற அந்த பயிற்சியிலும் பாசறையிலும் போதனையிலும் வளர்ந்தவர்கள் அப்படி இருக்க இயலாது என்ற சூழ்நிலைக்கு ஆகிவிட்டார்கள். வீதிகளிலே வருகின்ற அந்நிய பெண்களையோ பெண்கள் அந்நிய ஆண்களையோ பாராமல் தலை உழிந்து போக வேண்டும் என்று பாடம் நடத்திய எங்களுடைய பள்ளிக்கூடங்களும் பள்ளிவாசல்களும் எம்முடைய முதியோர்களும் இந்த பாடத்தை நடத்தினாலும் காதுகளாத குருடர்களையும் செவிடர்களையும் உருவாக்கிய அளவுக்கு ஒரு போதை வஸ்து என் கைகளிலே தரப்பட்டிருக்கிறது. ஒரு போதை வஸ்து, குடித்து போதையிலே சிலர் வீழ்ந்து கிடக்கிறார்கள், பார்த்து பார்த்து சிலர் போதையிலே மூழ்கி கிடக்கிறார்கள். குடித்தவனும் பள்ளிக்கு வருவதில்லை, கண்ணை தொலைக்காட்சிக்குள்ளும் இந்த போனுக்குள்ளும் தொலைத்தவர்களும் பள்ளிக்கு வருவது கிடையாது. இரண்டும் ஒரு வகையான போதை, இரண்டும் ஒரு வகையான கற்பனை உலகத்தில் வாழ தூண்டுகின்ற ஒரு விடயம். இரண்டும் மனிதர்களை மனித நிலை மறந்து மிருக நிலை பெற்று வாழக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மனங்களையும் உணர்வுகளையும்
மாற்றுகின்ற நிலை. நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எவரும் தப்ப முடியாத, ஈமானை நிலையங்களிலே சுமந்தவர்களும் இதிலிருந்து விடுபட முடியாத, ஈமானில் உயர்ந்த நிலை, அதனை பேசும் நிலையில் இருக்கின்ற என்றவர்கள் கூட இதிலிருந்து தப்ப முடியாத அளவுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தத்தில் ஊற வைக்கப்பட்ட போதை போன்று மனிதர்கள் ஊற வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பால் குடிக்கும் பருவத்திலேயே போனையும் சேர்த்து குடித்து கடித்து வளர்கின்ற, அதிலே பார்த்து பார்த்து துடித்து எழுப்புகின்ற ஒரு சமூகம் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. கற்பனை உலகத்தில் நடமாடும் கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. யதார்த்தங்களுக்கு அப்பால் சிந்திக்கின்ற ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. நியாயங்களை, நீதிகளை, நேர்மைகளை, சரியை, பிழையை பற்றி பேசுவதை தாண்டி பாவத்தை பற்றியே சிந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சி, அந்த வளர்ச்சி என்பது இருமுனை கத்தியை போன்றது. அதை சரியாக பயன்படுத்தாதவர்கள் அதிலே தன்னை ஆட்படுத்திக் கொண்டு அழிந்து போகின்றவர்கள் ஆகிவிடுவார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் யதார்த்தம். ஒரு காலத்துல ஒருவன் தனியை கழிச்சிட்டு போனார், பைத்தியாரன் லூசி மாதிரி கழிச்சு போறான்னு சொல்லுவான். இப்போ ஒருவன் தனியிருந்து கதைக்கிறான், தனியிருந்து சிரிக்கிறான், தனியிருந்து அழுகிறான். அவனுடைய முகம் அடிக்கடி பேஸ் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவனுடைய முகத்தில் கவலை சோகம் ஆட்கொள்கிறது. சத்தமிட்டு சிரிக்கின்ற உணர்வு வருகிறது. எல்லாமே வருகிறது. பச்சோந்தியை போல அவனுடைய நிறம், அவனுடைய ஸ்கிரீனிலே காட்சி மாற மாற அவனுடைய முகமும் குணமும் மாறிக்கொண்டே போகிறது, மாறிக்கொண்டே போகிறது. இயற்கையாக நடக்க வேண்டிய ஒரு உலகத்தில் இருந்து விலகி ஒரு செயற்கையான உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் கவலைப்பட தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு நாடகத்திலே ஒரு வரும் காட்சிக்காக என் கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன. அது காசு கொடுத்து நடிக்க செய்த காட்சி என்கின்ற நிலையில் இருந்து நாம் மாறி அதுதான் நிஜமான உலகம் என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அந்த நாடக காட்சியிலே வருகின்ற ஒரு ஏழைக்கு காட்டுகின்ற இரக்க உணர்வும், அங்கே இருக்கின்ற அந்த காட்சியிலே வருகின்றவர்களுக்கு உதவி செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த மன உணர்வு வீட்டில் இருக்கிற வாப்பாக்கு அதை பார்க்கிறவனுக்கு செய்ய வருவதில்லை, மகனுக்கு வருவதில்லை, மகனுக்கு வருவதில்லை. ரோட்டால போற ஒரு ஏழையை தூக்கிவிட வேண்டும் என்று உணர்வு வருவதில்லை. எல்லாம் ஒரு காட்சி உலகத்துக்குள்ளே அப்படியே பிடித்து வைத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒன்றுமே நீங்கள் மறக்க மாட்டீர்கள். நீங்கள் மறுத்தால் மனச்சாட்சியை கொன்றவர்களாக இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலிருந்து விடுபடாமல் எம் வாழ்வு ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. இதிலிருந்து நாம் கட்டாயம் விடுபட்டுத்தான் ஆக வேண்டிய தேவையோடும் கடற்பாடோடு நாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்திலே வைத்திருப்பதனுடைய ஒரு ஸ்பெஷல் என்னவென்றால், நமக்கு தந்திருக்கின்ற அருள் என்னவென்றால், எதற்கும் இந்த மார்க்கம் வழிகாட்டி இருப்பதுதான் இந்த மார்க்கத்துடைய மிகவும் சிறப்பான தன்மைகளில் ஒன்றாகும். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்திலே எம்மை வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் சொல்கிறது, இந்த பொதுவாக சமூக வலைத்தளங்கள் என்பது சமூக உறவை பேணுவதற்காக ஒன்று அல்லது சமூக உறவை நெருக்குவதற்கான ஒன்றாகத்தான் சொல்லப்படுது. உண்மைதான். அது உலக உறவுகளை நெருக்கி இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு உலகத்தின் ஒரு மூலையில் நடக்கிற காட்சியை நாம் காண விடுகிறது. இஸ்லாம் தேவையானவர்களை தெரிந்து கொள்வதிலும் தேவையானவர்களை அறிந்து கொள்வதிலும் தடை விதிக்கவே கிடையாது. யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா. மக்களே, உங்களை ஒரு ஆணிலிருந்து பெண்களிலிருந்து நாம் படைத்தோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில. உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கி இருக்கிறோம். லிதஆரஃபு. நீங்க ஒருவருக்கொருவர் அறிந்து தெரிந்து உறவோடு வாழ வேண்டுவதற்காகத்தான். சமூகங்கள் உறவை பேண வேண்டும். சமூக உறவு, சமூகம் வலைப்பின்னதாய் பின்னி இருக்க வேண்டும். இது இஸ்லாம் விரும்புகிற ஒன்று.
ஆனால் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் தக்வா உடையவர் தான். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீங்க செய்யறதை எல்லாம் பார்த்துக்கிட்டும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். சமூகம் உறவுகளை பேண வேண்டும். சமூக உறவுகளை பேணுவதற்கு உருவாக்கப்பட்ட சமூக வலைத்தளம் சமூக உறவுகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. சமுதாயத்தின் கட்டமைப்பை உடைத்துக் கொண்டிருக்கிறது. சமுதாயத்தின் ஒழுக்கவியல்களை அடித்துடைத்துக் கொண்டிருக்கிறது. இதை புரியாமல் உறவுகள் வளர்க்கப்படுவதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகும். எதுவெல்லாம் நேரடியாக காண்பதும் செய்வதும் ஹலாலோ அவையெல்லாம் சமூக வலைத்தளங்களில் காண்பதும் எழுதுவதும் பேசுவதும் ஹலாலாகும். இதான் இந்த சமூக வலைத்தளம் பற்றி மார்க்கத்தின் நிலைப்பாடு. நேரில் நாம எதை பார்க்கலாமோ அதை சமூக வலைத்தளங்களிலும் பார்க்கலாம். நேரில் எதுக்கு நாம் ஒன்றை யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு இந்த சமூக வலைத்தளங்களை யூஸ் பண்ணலாம். நேரில் அதை செய்வது எது ஹராமோ, புறம் பேசுவது வாயால பேசினாலும் ஹராம் தான், கையால எழுதி கடிதம் எழுதினாலும் ஹராம் தான். அதையே இந்த கம்ப்யூட்டருக்குள்ளால வாட்ஸ்அப் பேஸ்புக்கினூடாக செய்தாலும் ஹராம் தான். எது நேரில் செய்வதெல்லாம் ஹராமோ அது இந்த புதிய நவீன கருவிகளூடாக செய்தாலும் அது ஹராம் தான். இதை முதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எழுதுவதையும் பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்யவில்லை. எனவே முதலாவதாக இந்த இணையம் என்கின்ற அல்லது அதை பயன்படுத்துகின்ற இந்த கருவி என்பது நமக்கு கிடைத்த ஒரு நியமத்தாக பயன்படுத்தலாம். அல்லாஹ் அந்த பல நியமத்துக்களில் ஒரு நியமத், நம்ம வீட்டை விட்டு போன ஒரு ஆள் எப்ப வருவாரோ அப்பதான் அவர் வருவாருங்கிறது நமக்கு தெரியும். எனவே போனவரோடு கடைசி வரையும் துறவோடு இருப்பதற்கும், தேவைப்பட்டால் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவரை முகத்தை பார்த்தாவது கதைப்பதற்கும் அல்லாஹ் அந்த ஒரு வாய்ப்பாக, நாம் படிக்க முடியாத பல விடயங்களை, தேட முடியாத பல நூல்களை தேடி பிடிக்க கிடைத்த ஒரு நூலகமாக, அல்லாஹ்வுடைய மார்க்கமும் இந்த உலகமும் பற்றிய அற்புதங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு தளமாக, ஒரு அறிவு பொக்கிஷமாக, இப்படி பல்வேறு நல்ல வழிகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நியமத்தாக பார்க்கின்றன இந்த சமூக வலைத்தளத்தின் ஊடாக சுவர்க்கம் போவான். ஆனால் அதையே பிழையாக பயன்படுத்துகின்றவன் அந்த சமூக வலைத்தளத்தின் ஊடாகத்தான் நரகம் போவான். இதை தெளிவாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலகத்தின் புள்ளி விவரங்கள், மார்க்க ரீதியாக ஆய்வு செய்தவருடைய ஆய்வுகள் எல்லாம் இது முறைகேடாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கத்தியாகத்தான், தன்னையே தற்கொலை செய்வதற்கு நிறைய பேர் பயன்படுத்துகின்ற ஒரு ஒன்றாகத்தான் இதனுடைய பயன்பாட்டின் விகிதாசாரங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா பொதுவாக குர்ஆனிலே சொல்கின்ற போது எதையும் நல்ல நோக்கத்தோடு நல்ல வழியில் இந்த உலகத்தில் அல்லாஹ் அந்த வளங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறான். லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். தர்மத்தையும் நன்மையானவற்றையும் மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைப்பதையும் தவிர அவர்களின் இரகசிய பேச்சுக்களில் பெரும்பாலானவற்றில் எந்த விதமான நலமும் கிடையாது. மனிதர்கள் பேசுறதுல ஒன்று தர்மம் செய்யணும், நன்மையானவற்றை மனிதர்கிட்ட பேசணும், மனிதர்களுக்கு மத்தியில் உறவையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பதற்கு அவன் பேசணும். இப்படி இல்லாத பேச்சுக்களால் எந்த பயனும் கிடையாது. وَمَنْ يَفْعَلُ ذَلِكَ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ فَسَوْفَ نُؤْتِيهِ أَجْرًا عَظِيمًا. இந்த வேலைகளை யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செய்கிறாரோ அவர்களுக்கு நாம் மகத்தான கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதனுடைய இயல்பான குணம் நன்மையை பூமியில் விதைப்பதாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு மத்தியில் நல்லதை பேசுகின்றவனாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு மத்தியில் உறவை வளர்ப்பவனாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை கட்டியெழுப்பவனாக இருக்க வேண்டும். இந்த வேலையை நாம நேரடியா கதைக்கல நடந்தாலும், பக்கத்தில் இருக்கிறவரோடு நடந்தாலும்,
நாம் பயன்படுத்துகின்ற தொலைபேசிகள் சமூக வலைத்தளங்களில் நடந்தாலும் எப்படி பயன்படுத்தினாலும் அதற்கு அல்லாஹு தஆலா அளவில்லா கூலியை தருவான். நான் ஒரு நல்ல பயானை உங்களுக்கு பேசுகிறேன். இந்த சமூக வலைத்தளம் மூலமாக இன்று ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளிலே வெள்ளிக்கிழமைகளிலே அரபு கொத்துபா தெரியாதவர்கள் நிறைய பேர் இந்த கொத்துபாக்களை பார்ப்பார்கள். சர்வதேச ரீதியாக தமிழ் தெரிந்த 4 பேர் தமிழ் தெரியாத உலகத்திலே சூழலிலே இருக்கின்ற போது இப்படியான பயான்களை கேட்பதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இது ஒரு சமூக நெற்காரியத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. இரகசியமாக செய்யப்படுகின்ற ஒரு பாவத்தை பிரகசியமாக செய்கின்ற போது இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அதனால் தூண்டப்படுகின்ற போது அது நரகத்திற்கு கூட்டி போகின்ற காரியமாக மாறிவிடுகிறது. எனவே ஒரு முஸ்லிம் பொதுவாக மனுஷன் நல்லதை விரும்புகின்றவனாக, சமுதாயத்தின் நல்லதை விதைக்கின்றவனாக, நல்லதுதான் பரவ வேண்டும் என்பதற்கான ஆசை கொண்டவனாக இருக்க வேண்டும். அது நேரடியாக இருந்தாலும் சரி, இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக இருந்தாலும் சரி. இந்த அடிப்படையில் தான் இந்த சமூக வலைத்தளங்களை நாம் பார்க்க வேண்டும். இது நல்லதற்கு பயன்படுத்தினால் நன்மை கிடைக்கும். இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. ஒவ்வொருவருக்கும் அவருடைய எண்ணத்தை பொறுத்துதான் கூலியாகும். அவர் எண்ணம் எதையாக அமைகிறதோ அதற்கேற்ற கூலியைத்தான் அல்லாஹு தஆலா கொடுப்பான். செயல்கள் எண்ணங்களை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகின்றன. எனவே நல்ல எண்ணத்தோடு இஹ்லாஸான நியத்தோடு ஒருவர் ஒரு விடயத்தை அணுகுகின்ற போது அல்லாஹு தஆலா அதில் அவனுக்கு பாதுகாப்பையும் உதவியையும் வழங்குவான். அதில் திடகாத்திரமாக உறுதியாக இருக்க வேண்டும். இந்த இணையதளம் என்பது, அதை பயன்படுத்துகின்ற அந்த பயன்பாடு என்பது, இந்த சமூக வலைத்தளங்கள் நாம் போவது என்பது எம்மை நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்தும் எம்மை பராக்காக்குகின்ற ஒன்றாக இருக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம், நல்லதுக்குத்தான் பயன்படுத்தணும். முதலாவது விஷயம். இரண்டாவது, நாம் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய, எம் குடும்பத்திற்காக செய்ய வேண்டிய, எம் சமூகத்திற்காக செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்தும் எங்களை பராக்காக்கி விடக்கூடாது. ஒரு சிம்பிள் உதாரணம், அறிஞர்கள் ஒரு ஹதீஸை போடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்த அவருக்கு ஒரு மோதிரம் ஒன்று இருந்துச்சு. மோதிரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்றாங்க, ஷகலனி ஹாதா அன்கும் முந்தில் யௌம். இந்த மோதிரம் என்ன உங்களை விட்டு உங்களுக்கு படிச்சுட்டானது, உங்களை உருவாக்குறதுங்கிற விஷயத்திலிருந்து என்ன கொஞ்சம் பராக்காக்குற மாதிரி இருக்கு. ஒரு தடவை உங்களை பார்க்க, ஒரு தடவை இதை பார்க்க, கொஞ்சம் பேர் திரிகிற அந்த மைண்ட் டைவர்ட் ஆகுது, சிந்தனை திரும்புகிறது என்று சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹ் அந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்டாங்க. ஒரு சாதாரணமான ஒரு மோதிரம் தன்னுடைய சிந்தனையை தான் அதி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விடயத்திலிருந்து பராக்காக்குகிறது என்று கருதிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மோதிரத்தை கழட்டி எது முக்கியமோ அதிலே தன்னுடைய கவனத்தை செலுத்த முற்படுகிறார்கள். அதுக்கான மோதிரம் போடக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதாவது அதில கவனம் செலுத்தி அதில் அதைவிட முக்கியம் ஒரு சமூக உருவாக்கம் நபி அவர்களுக்கு இருந்தது. அந்த சமூக உருவாக்கத்தில் 100% தன் கவனம் இருக்க வேண்டும். எனவே நேரத்துக்கு தொழுவது என்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. தன் மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. பிள்ளைகள் தன் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த சமூகத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த கடமைகள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக இன்று அடித்து உடைத்து ஒரு சமூகத்தை ஒரு சோம்பலான சமூகமாக இந்த சமூக ஊடகங்கள் மாற்றி இருக்கின்றன. பிள்ளைகள் எல்லாம் சோம்பல்களாக மாறிவிட்டார்கள், போனின் அடிமைகளாக மாறிவிட்டார்கள். பெற்றோர்களுடைய உபகாரம் செய்வதில் இருந்து அவர்கள் தூரமாகிவிட்டார்கள். அவன் பிஸியா வேற ஒன்றுக்குள்ள இருக்கிறான், வேறொரு உலகத்தில் இருக்கிறான். எனவே நாங்களாக இருந்தாலும் சரியா, சிலர் இருக்கிறார்கள், அதான் சொல்லும், எகாமத்து சொல்லும், டிவியில் ஒரு காட்சி போவதை பார்த்து முடிச்சுட்டு போவோமே, இது எங்களை பராக்காக்கி விட்டது. இந்த நேரத்தில் அது எம்மை ஹராமான வழியிலே நடாத்தி செல்கிறது. இப்படித்தான் நிலையப்பருடைய நிலை இருக்கிறது. எது எம்முடைய உண்மையான அடிப்படையான இலக்குகளில் இருந்து அது நகற்றுமாக இருந்தால், அது போன் ஆகட்டும் அல்ல ரோட்டில் இருந்து கயற்ற கொண்டிருப்பதாக இருந்தாலும் சரி, இந்த 2 வேலையும் ரோட்டில சும்மா நின்று கயச்சிட்டு இருந்தாலும் பிள்ளைதான், வீட்டை கொண்டிருந்து தனிய போனை பார்த்துட்டு அதானுக்கு அல்லது டிவியை பார்த்துட்டு கொண்டிருந்தாலும் ஹராம் தான். எனவே அதே முக்கியம் என்று இஸ்லாம் சொல்கின்ற அடிப்படைகளில் நம்மை திசை திருப்பாத வகையில் இந்த சமூக ஊடகங்களை நாம் பயன்படுத்த வேண்டும்.
முக்கியம்தான். ஒரு செய்தியை பார்த்து நிற்கிறது பாவம் கிடையாது. ஒரு செய்தியை பார்த்து நிற்கிறது பாவம் கிடையாது. ஒரு முக்கியமான பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், பாவம் கிடையாது. ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம், பாவம் கிடையாது. அல்லாஹ் அக்பர் என்று அழைப்பு விடுத்தால் அதை விட முக்கியமானது பள்ளிவாசலுக்கு வருவதாகும். இப்படி அந்தந்த நேரத்தில் ஒரு தந்தை அழைத்து விட்டால் அல்லாஹ் அழைக்கின்ற அழைப்புக்கு செவிமடுக்கின்ற அந்த செவிமடுப்புக்கு அடுத்ததாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது மார்க்கம் வலியுறுத்துகின்ற ஒன்றாகும். பிள்ளைகள் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்படுவது அவன் போனிலே இருக்கின்ற அது முக்கியமான அத்தனை வேலைகளை விடவும் முக்கியமானதாகும். பாவத்துக்கு இல்லைங்க, நான் உதாரணம் காட்டுறது. ஒரு முக்கியமான நல்ல வேலைக்கு போனை பயன்படுத்தி இருந்தால் கூட அந்த நல்ல வேலைகளை விட கட்டாயம் கடமை ரீதியான வேலைகள் வருகின்ற போது அந்த கடமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. மார்க்க கடமைகள், சமூக கடமைகள், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சமூகம் தன் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு இந்த அடிமைத்தனங்களில் இருந்து வெளியேறி வந்து செய்வது கடமையாகும். ஆனால் இதில் பாரிய குறைபாடு இன்று ஏற்பட்டுக் கொண்டது. சவுதி அரேபியா அல்லது ஒரு அரபு நாட்டுடைய புள்ளி விவரங்களில் இந்த பொதுவாக சமூக வலைத்தளங்களில் நாளாந்த மணித்தியால கணக்கிலே செலவழிக்கின்றவர்கள், அதிலே மூழ்கின்றவர்களே தொகை அதிகரித்து வருகிறது. கடமைகளை செய்யாமலே கணவன் மனைவிகளுக்கு இந்த வலைத்தளங்களூடாக ஏற்பட்ட பிரிவினைகள் அதிகம் என்று தலாக்குகளுக்கு பின்னால் இருக்கின்ற காரணங்களில் 50 விதமான காரணங்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த சமூக தலைவர்களின் ஊடாக அதனுடைய தலையீடால் அதிலே மனிதன் மூழ்கி போனதால் ஏற்படுகின்ற விவகாரத்துக்கள் அதிகம் என்று அரபு நாட்டு ஒன்றிலே எடுக்கப்பட்ட கணிப்பீடு 50 வீதத்தை எட்டி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். விவாகரத்து தலாக்குடைய எண்ணிக்கை இந்த போன்களின் மூலமாக பல பிரச்சனை இருக்கு. நேரம் ஒதுக்குறது மட்டுமல்ல, பல பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு விஷயம் இருக்கு. மூன்றாவதாக இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை செய்தி பரிமாற்றம். சமூகங்களுக்கு இந்த வலைத்தளங்களூடாக செய்தி சொல்லுகிறது. நாம நேரில் பேசுகின்ற போது நாம் பேசுவது உண்மையாக இருக்க வேண்டும். பொய்ய பேசினா ஹராம். இந்த ஹராம், பொய் பேசுதல் என்கிற ஹராம் ஒருவரை நரகத்திலே கொண்டு தள்ளும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த பொய்யை ஒருவன் இணையதளத்தின் மூலமாக பேசினாலும் அதுவும் பகிரங்கமான ஹராம் தான். ஆனால் ஒருவன் நேரடியாக பேசுகின்ற பொய்யை விட இந்த சமூக வலைத்தளங்களாக பேசுகின்ற பொய் பாரிய விளைவை ஏற்படுத்தக்கூடும். ஒருவர்கிட்ட அவன் நேரடியா பேசுவார். சமூக தளங்களிலே ஒருவர் பொய்யை சொல்கின்றது உலகத்தில் இருக்கின்ற நாம் எழுதுகின்ற மொழி அல்ல. நாம் எழுதுகிற மொழி தெரியாதவனும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மொழியிலும் ஒரு வினாடிக்குள் மொழிபெயர்த்து பார்க்கலாம் என்கின்ற அளவுக்கு இந்த தொழில்நுட்பவியல் வளர்ந்து விட்டது. எனவே உலகமே ஒரு செகண்டில் நம் பொய்யை பார்த்து ஏமாந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. எனவே இன்று பெரும் பொய்களை பரப்புகின்ற ஒரு ஊடகமாக இந்த சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தெரிந்து கொண்டு சிலர் பகிரங்கமாக பொய்களை பரப்புகிறார்கள், சிலர் தெரியாமல் பகிரங்கமாக பொய்களை பரப்புகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபஇன் ஃபதபையனு, யாராவது ஒருவர் ஒரு கெட்ட செய்தியை இடத்தில் கொண்டு வந்தால் தீயவன் அதனை தெளிவாக வினவி அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்க செய்யவில்லை என்றால் அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் அவ் துஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் ஒரு சமுதாயத்தை பிழையான வழிநடத்துவீராக அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் அத்தனையும் சுமந்து கொள்ளக்கூடிய பாவிகளாக நீங்கள் மாறிவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, முஸ்லிமிலே வருகிற செய்தி, கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்தித பிகுல்லி மா சமிஅ, ஒருவன் பொய்யன் என்பதற்கான அடையாளம் அவன் கேள்விப்பட்டதை எல்லாம் மற்றவர்களுக்கு சொல்பவன். இன்று நிறைய பேர் பச்சை பொய்யர்களாக உலாவி திரிகிறார்கள். செய்தி ஊர்ஜிதப்படுத்தல வார ஒரு செய்தியை வாட்ஸ்அப்ல வந்தா அப்படியே தூக்கி ஒரு ஆளுக்கு போன் பண்ணிடுறது, பேஸ்புக்ல வந்தா அப்படியே ஷேர் பண்ணிடுறது. நிறைய பேர் நல்ல மனிதர்கள் உயிரோடு வாழும் போதே மௌத்தாக்கியவர்கள் இருக்கிறார்கள். நிறைய நல்ல மனிதர்கள், அறிஞர்கள் மௌத்தாய் இருக்கிறார்கள். பெரிய பெரிய ஆட்களும் அவன் தான் நல்லா இருப்பாங்க. எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு செய்தியை டக்குனு ஷேர் பண்ணிடுறது. இப்படி பச்சை பச்சை பொய்களை எல்லாம் ஊர்ஜிதப்படுத்தாமல் பயிரப்படுகின்றன.
ஷேர் பண்ணப்படுகிறது. சிலருக்கு லைட் நோய், நாம் பகிர்கின்ற அந்த செய்தியை எத்தனை பேர் பார்க்கிறார்கள், அது பொய்யாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு இந்த நோயிலே பீடித்தவர்கள் இருக்கிறார். இது பெரும் பாவம் சகோதரர்களே. நபி அவர்கள் சொன்னார்கள், பொய் பாவம், அந்த பாவங்களை நரகத்திலே கொண்டு தள்ளும் என்று. ஏன் இந்த நோய்? இதனால் கிடைக்கும் பயன் என்ன? கிட்டத்தில சந்திரிக்காமையார் செத்து போனான். விடிய விடிய நியூஸ் தான். அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், நான் பார்த்தேன். விடிய விடிய நியூஸ் தான். விடிஞ்சோடுமையா சாக. இவர்களை சாகடித்தவர் யார்? இதனால் இவர்கள் கண்ட பயன் என்ன? இப்படி நான் உதாரணத்துக்கு அன்னையச்சி இப்படி பச்சை பொய்களை பரப்புவது பாவம். பொய்யர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு செய்தி வந்தால், அந்த செய்தி வந்தால் குர்ஆனிலே நேரடியாக வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வந்தால் உங்களுக்கு தெரியாட்டி உரிய ஆட்கள்கிட்ட கொண்டு போய், அது மார்க்க செய்தியா இருந்தாலும் சரி, உலக செய்தியா இருந்தாலும் சரி, தெளிவு பெற்றுக் கொண்டு அதனை நீங்கள் பரவுங்கள், இல்லாட்டி அதனால பிழை முடியும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இந்த சமூக வலைத்தளங்களில் நிறைய பொய் நடக்குகின்ற விடயங்களில் இதுவும் ஒன்றாகும். இதையும் நாம் கட்டாயம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், லா தகுல் ரஐது வலம் தரஹு. நீ பார்க்காத ஒன்றை நீ பார்த்ததாக சொல்லாதே. நீ பார்க்கல, ஏன் பார்த்தன்னு சொல்றாய்? வலம் தஸ்மலா வசமிஅது வலம் தஸ்மஅஹு. நீ கேட்காத ஒன்றை நீ கேட்டதாக சொல்லாதே. வஅமில்து வலம் தஅலம்ஹு தஅலம்ஹு. நீ தெரியாத ஒன்றை தெரிந்ததாக காட்டாதே. இதான் என்று சமூக வலைத்தளங்களில் நாம் செய்ய இல்லாம ஒன்று நாம் பார்க்கல, அப்படி பார்த்த மாதிரியே நான் ஷேர் பண்றேன், இதிரிசி மோளை ஷேர் பண்ணிக்கிற உண்மையா தெரியும், அந்த மோளை ஷேர் பண்ணிக்கிற சேர் ஷேர் பண்ணிக்கிற உண்மையா தெரியும், அவர் பண்ணி நம்முடைய குடும்பத்தின் நம்பிக்கையான ஒரு ஷேர் பண்ணிக்கிற உண்மையா தெரியும். எவ்வளவு பொய் இந்த சமுதாயத்தில் பரப்பப்படுகிறது என்று பாருங்கள். மார்க்கத்தின் பேராலும் தான். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை பேசுவான், ஹதீஸ் என்று சொல்லுவார், இது சுன்னத் என்று சொல்லுவார், ஒருவர் வந்து கபரு அவுலியாக்கள் வாழ்ந்தது என்று சொல்லுவார். சென்று காரணத்துக்காக வண்டியோதும் அனுப்பிக்காம பாருங்கள் கொஞ்சம் பேர் பரப்புவாங்க. இது பிழ, இது சரி, செண்டுக்கும் பரப்பப்படும், ரெண்டுக்கும் பரப்பப்படும். எனவே மார்க்கத்தின் பேரால் நான் சொல்லாத ஒன்றை நான் சொல்லதாக ஒருவன் சொன்னால், மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மகாதஹு மினன் நார். நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக யார் என் பேரால் சொல்லுகிறானோ அவன் தன் இருப்பிடத்தை நரகத்திலே இருந்து எடுத்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மார்க்கத்தின் பேரால் பொய்களும் புரட்டுக்களும் இந்த இணையங்களிலே பரவிக் கொண்டிருக்கின்றன. அவைகள் ஊஞ்சிலப்படுத்தாமல் நாங்களும் நல்லது தானே, குடிக்கிறாள் பிஸ்மி சொல்லி குடிக்கிறாள், மாதிரி சாராயம் குடிக்கிறாள் பிஸ்மி சொல்லி குடிக்கிறார்கள், நாங்க பார்க்கிற பொழைக்குள்ள நல்லதை செய்வோமே என்கிற மாதிரியான ஒரு தோரணையில் பலரையும் பத்தையும் கண்டும் காணாமல் அப்படியே பரப்பி விடுகின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தரத்திருக்கிறார்கள். அதே போன்று கண்டதை கேட்டதை எல்லாம் பரப்புகின்ற செய்திகளுக்கு பின்னால் சமுதாயத்தின் தீமைகள் என்ற அடிப்படையில் நல்லது செய்ய போகிறோம் என்ற உணர்வில் சிலர் தீமைகளை சமுதாயத்திலே இந்த இணையதளங்களிலே பரப்புகிறார்கள். உதாரணமாக, யாராவது விபச்சாரத்திலே ஈடுபடுவதாக கேள்விப்பட்டால், விபச்சாரம் செய்வது சரி என்று நாம் பேச வரல, அது ஹராம். கணவனும் திருமணம் முடித்தவர்கள் செய்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள், திருமணம் முடியாதவர்கள் செய்தால் அவர்கள் கசையடிக்கப்பட வேண்டியவர்கள். இது ஒரு இஸ்லாமிய ஆட்சியும் அரசாங்கமும் இருந்தால் செய்யப்பட வேண்டிய விடயம். அப்படி இல்லாத போதும், தக்க ஆதாரங்கள் இருக்கின்ற போதும் சமூகம் நாசுக்காக கையாள வேண்டிய விடயம். இது சமூக வலைத்தளங்களிலே ஏற்றி அதற்குரியவர்களை மானவந்தப்படுத்துவது என்பது மார்க்கம் காட்டி தந்த வழிமுறை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு காமிதிய பெண்மணி வந்து, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னபோது, உன்னோட செஞ்சவன் யார் என்று நபி அவர்கள் கேட்கவில்லை, தேடவே இல்லை. இன்னொரு சஹாபி வந்து, நான் விபச்சாரம் செய்தேன் என்று சொன்னபோது, உன்னோடு இருந்த அடுத்தவள் யார் என்று அவளை பற்றி நபி அவர்கள் தேடவே இல்லை. நீங்கள் துருவி ஆராயாதீர்கள், நீங்கள் புறம்பேசி திரியாதீர்கள். நீங்கள் ஒருவருடைய பற்றியை புறம்பேசி திரிவதும் துருவி ஆராயது என்பதும், மற்றவர்களை பற்றிய தப்பான அபிப்பிராயம் பிறப்புதல் என்பதும் புனந்திண்ணி கழுகுகளின் வேலை என்று அல்லாஹ் சொல்கிறான்.
இது சமூக வலைத்தளங்களில் சர்வசாதாரணமாக நடக்கின்றன. சில சகோதரர்கள் நல்ல எண்ணத்தைத்தான் செய்கிறார்கள், அவர்களிடத்தில் கெட்ட எண்ணமே கிடையாது. இந்த சமூக பாதுகாப்பு உணர்வு என்பது இருக்கிற இடத்தில், ஆனால் ஒரு தீமையை தீமையால் தடுப்பது என்பது இஸ்லாமிய வழிமுறையே கிடையாது. இதுவெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியும் அதிகாரமும் கொண்ட ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய கடமையாகும். பயான் பண்ணலாம், விபச்சாரம் செய்யாது, தெரிஞ்சால் கூப்பிட்டு வச்சு குடும்பத்தினூடாக புத்திமதி சொல்லலாம், அல்லது யார் சொன்னால் கேட்பார் அவர்களூடாக சொல்லலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விபச்சாரம் செய்தால் எப்படி தண்டிப்பது தெரியுமா? விபச்சாரம் செய்ததை கண்டதாக ஒருவர் வந்து சொன்னால், அல்லது 2 பேர் வந்து சொன்னால், அல்லது 3 பேர் வந்து சொல்றார்கள் என்றால், அந்த சொன்னவர்கள் நான் விபச்சாரம் செஞ்சதை கண்டன்னு சொல்லணும். இது விசாரணைக்கு எப்ப வரும்? ஒருவர் அந்த விபச்சாரம் ஆரை குற்றம் சாட்டப்படுகிறாரோ அவரை கூப்பிட்டு இவர் சொல்றாரு உண்மையான்னு கேட்கணும். அவள் மறுத்துட்டாள் என்றால், இல்ல நாங்க 4 பேர் பார்த்தோம், செஞ்சத்தை பார்த்தோம், கதைச்சிட்டு இருந்தது அல்ல, செய்ததை பார்த்தோம் என்று 4 சாட்சிகள் கொண்டு அவர் நிரூபிக்கவில்லை என்றால், அந்த 3 பேர் வந்திருந்தாலும் அவர்கள் இந்த ஊரின் தலைவராக இருக்கட்டும், இந்த ஊரின் உலமா சபை தலைவராக இருக்கட்டும், இந்த ஊரில் ஒரு படித்த பெருமகனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் 3 பேர் வந்து சாட்சி சொன்னாலும் 4வது ஒரு சாட்சியை அவர்களுக்கு எதிராக கொண்டு வரவில்லை என்றால் அந்த 3 பேரும் என்பது கசையடிகளுக்கு உரித்தானவர்கள். எவ்வளவு பெரிய பாவம்! நல்லெண்ணம் பாவம் செய்ய தூண்டக்கூடாது. எப்படி கையாளலாம் என்கின்ற ஒரு மானம் அவமானமாக்க, ஒருவருடைய மானம், நாம் அதனை மானபங்கப்படுத்தக்கூடாது. பிழையால் சரி செய்ய முற்படக்கூடாது. யார் ஒருவருடைய மானத்தின் விடயத்தில் தலையிடுகிறாரோ, மானத்தை சந்தி சிரிக்க செய்கிறாரோ, அல்லாஹு தஆலா அவரை அவரின் நடு ஊட்டுக்குள் வைத்து அவமானப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. இன்று சமூக வலைத்தளங்கள் கண்டதைகளையும் கேட்டதைகளையும் உள்வூட்டு விவகாரங்களையும் வெட்டி பார்த்து கதை செல்லும் ஒரு கட்ட தளமாக மாறி இருக்கிறது. பொய்களையும் புரட்டுக்களையும் அரசியல், சமூகம், பொருளாதாரம் என்ற பெயரால் பரப்பிவிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தக்கூடாது, கேவலமான வார்த்தைகள் பேசக்கூடாது, பொய்யையும் புரட்டுக்களையும் பகிரக்கூடாது என்று நிறைய விஷயங்களை பேசுகிறார். கேலி சித்திரங்கள் இன்று ஏழை வந்து ஒரு மனுஷனை குறந்தாக்குறதும், ஆம்பளையை பொம்பளையாக்குறதும், ஞானசாரியை பேசினான் அவருக்கு வேறொரு ராத்தார மோத்தை போட்டு அவருக்கு ஒரு படம் போட்டு விடுறதும், இது இஸ்லாம் காட்டிய வழிமுறைகள் அல்ல. எனவே இன்று உலகம் தலைகளாக மாற்றப்பட்டு எங்களை பிழையான வழியில இந்த ஊடகத்தின் ஊடாக நரகத்தை நோக்கி நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒன்று நம்முடைய இபாதத்துக்கள் என்று தூரமாக்கி இருக்கிறது, சரியான விடயங்களை செய்யாமலுமே தடுத்து நிற்கிறது, பொய்களையும் புரட்டுக்களையும் பரப்புகிறதற்கு பயன்படுத்தப்படுகிறது, மற்றவருடைய மானங்களை சந்தி சிரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இப்படி அடித்துக் கொண்டே போகலாம். அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் இந்த தீமை சகதியில் இருந்து எம்மை பாதுகாப்பாராக. அகூலு கௌலு ஹாதா கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அல்லாஹ்வை பயந்தவர்களால் மட்டும்தான் நாம் சொன்ன நானும் நீங்களும் இதில் சமன் என்று சொல்லலாம். ஏனென்றால் நாம சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிறைபிடிக்கப்பட்ட இந்த வலையில் இருந்து நாம் வெளியேற வேண்டும் என்றால் தக்வா என்கின்ற பேராயுதத்தாலும் இந்த செல்ஃப் கண்ட்ரோல், எம்மை சுய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலமாகவும் தான் நாம் செய்ய முடியும். இன்று ஆண் பிள்ளைகளுடைய படிப்பு வீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது. பல்கலைக்கழகம் போகும் வீதமும் குறைவடைந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தன் வாழ்வை தொலைக்காட்சி புற்றிக்குள் தொலைத்து விட்டார்கள். தன்னுடைய வாழ்வை அவர்கள் இந்த தொலைபேசிக்குள்ளே தொலைத்து விட்டார்கள் நிறைய பேர். அதே போன்று பெண் பிள்ளைகள் பொதுவாக இந்த நவீன காலத்தில் காதல் லீலைகளுக்குள் சிக்குவதற்கும் தகாத முறைகேடான உறவுகள் வளர்வதற்கும் ஒரு ஏதுவான கருவியாக
உள்ளூட்டுக்கு இருந்து கொண்டு சர்வசாதாரணமாக எந்த உலகத்தில் இருப்பவனோடும் காதல் செய்வதற்கான ஒரு ஊடகமாக இந்த தொலைபேசி ஒவ்வொரு வீடுகளிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த பிள்ளை தவறு செய்ய மாட்டாது என்று பல பெற்ற தந்தைகள் நம்பி வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வீட்டிலிருந்தே ஒரு நச்சுப்பாம்பு அந்த தந்தைக்கு நெஞ்சி வைப்பது போன்று, அவருடைய எண்ணங்களுக்கும் கொள்கைகளுக்கும் முரணாக நடப்பது போன்று உருவாகி வருகிறது. இந்த வலைய தளங்கள், நாம் கொடுத்த போன்கள் அல்லாஹ் அவர்களுக்குள் பாய்ச்சப்பட்ட விஷங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு பிள்ளையை திருத்துவதற்கு நாங்கள் பயானம் பழகுறதுக்கு முதல் அந்த பிள்ளையோட உடம்புல இருக்கிற நச்சை குறைக்கணும். டாக்டர் போய் நான் முதல் நஞ்சு போறதை தடுத்து கொடுத்தா அதை முறிக்கிறதுக்கு மருந்து கொடுக்கணும். எனவே எது பிழையான வழியில் செலுத்துமோ அதை முதலில் தடுவுங்கள். பிள்ளை படிக்க வேண்டாம், போரிலிருந்து தூரமாக்குங்க. பிள்ளை ஒழுக்கமானதாக இருக்க வேண்டும் என்றால், காதல் லீலைகளை தவிர்க்க வேண்டும் என்றால், இப்படியான காட்சிகள் இருந்து தூரமாகுங்க. சவால் தான், அது நான் பேசுற அளவுக்கு என்னால் என் வீட்டில் கூட சாதிக்க முடியுமா என்று தெரியாது. ஆனால் நாங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். ஒரு நல்ல தலைமுறையை, ஒரு நல்ல சமுதாயத்தை, நல்ல ஒரு சமூகத்திற்கான வேலையை நாம் செய்ய வேண்டும் என்றால், நாம் செய்கின்ற தீமைகளுக்கெல்லாம் பாரிய தீமையின் ஊடகமாக அமைகின்ற இந்த தீமைகளுக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இளைஞர்களே, வாலிபர்களே, நீங்கள் பார்க்கும் காட்சிகளும் உங்கள் நேரங்களும் எங்கே துணைகிறது என்று பாருங்கள். அதன் பயன்பாட்டை கணக்கிட்டு பாருங்கள். சில சகோதரிகள் படுக்கக்களையும், இருக்கக்களையும், தூங்கக்களையும், நடக்கக்களை எல்லாமே போராட துணிகிறார்கள். தலை நிமிர்ந்து வாழ்ந்தோம் எல்லாம் என்று தலை குனிந்து போனார்கள். போனுக்குள்ளான் குனிஞ்சு குனிஞ்சே இருக்கிறார்கள். எங்களை எங்கே என் போனையும் என் கழுத்தையும் என் சிந்தனையும் போனோடு குனிந்து கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தின் பல பிரச்சனைகள் இருக்கிறது. நிமிர்ந்து பார்க்க முடியாமல், சிந்திக்க முடியாமல் எங்களுடைய சிந்தனைகளை சிறைபிடித்து வைத்திருக்கிறார்கள். சிந்துவை கைப்பற்றிய இளைஞன் எங்கே? ஸ்பெயினை கைப்பற்றிய இளைஞன் எங்கே? இப்படி இந்த உலகத்தின் சாதனையாளர்களாக எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள். பேஸ்புக்ல 1,00,000 வீவர்களை தொட்டு அந்த சாதனை படைக்க நாம் துடித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய போட்டோவை போட்டு நாமளே சிரிக்கின்ற ஒரு தூசித்தனமான உலகத்துக்குள் எங்களை நாம் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். செல்விக்காக செத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தற்கொலை முயற்சியிலே முடிவெட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதனால் கண்ட பயன் என்ன என்பதை கடைசியில பார்த்தால் லைக் கொஞ்சம் மிஞ்சிருக்கும். அதை எடுத்து சொர்க்கத்துக்கு போயிடுமா? இந்த உலகத்தில் தான் தொழில் தேட முடியுமா? எனவே நாம் எம்மை நோக்கி வீசப்பட்டிருக்கின்ற இந்த சதி வலையில் இருந்து வெளிவருவதற்கு இஹ்லாசுடனான, தக்வாவுடனான ஒரு பெரும் முயற்சி, வெறும் போராட்டம் தேவை. பள்ளிவாசலோடு இணையுங்கள், மார்க்க புத்தகங்களோடு இணையுங்கள். இஸ்லாத்தை கூட இதுல இப்ப படிக்காம கொஞ்ச காலம் அதை தள்ளி வச்சுட்டு புத்தகங்களிலும் ஏனைய வழிமுறைகளையும் தேட முற்படுவோம். நாம் ஒரு பயானத்தான் பார்க்க போகல வேற பக்கத்தால் அது கூட்டிக்கு போகுது, அப்படிதான் செக் பண்ணிக்க. நம்ம ஒரு செருப்பு தேடுவோம், அல்லது செருப்பு வாங்கணும் எங்க இருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினால் நமக்கு அதுக்கு பிறகு யூடியூப்லையும் ஏனையத்தில் நாம் பார்க்கும் போது அந்த செருப்பு ஜெயிச்சுதான் வரும். அப்படி அவன் நம்முடைய மைண்டை ரீட் பண்ணி நமக்கு தேவையானது பக்கம் திசை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அழகாக விளங்குங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த காலத்தை சரியாக அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வழியிலே பயன்படுத்தி அதன் அடிப்படையிலே வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை அடையக்கூடிய நல்லடியார்களின் பட்டியலிலே சேர்ப்பாராக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ்